அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பாடம் 13 கரிம நைட்ரஜன் சேர்மங்கள் இந்த யூனிட்ல இருந்து ஒரு இம்பார்ட்டன்டான வினை தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸ்காட்டன் பவுமன் வினை. ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்காட்டன் பவுமன் வினை என்றால் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அனிலின் பிளஸ் பெஞ்சாயல் குளோரைடு. ஸோ அப்போ அனிலினை வந்து பெஞ்சாயல் குளோரைடு கூட வினைப்படுத்துகிறோம். வினை பார்த்தோம் அப்படின்னா சோடியம் ஹைட்ராக்சைடு முன்னிலையில் நடக்குது. அப்படி நடந்து என் பினைல் பெஞ்சமைடு கிடைக்கிறாங்க. என் பினைல் பெஞ்சமைடு வினை விளைபொருளாக கிடைக்கிறாங்க. இந்த வினை தான் நமக்கு ஸ்காட்டன் பவுமன் வினை அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அனிலினோட மாலிகுலர் ஃபார்முலா பென்சீன் ரிங்கில் ஒரு NH2 இருக்கிறது. ஃபார்முலாவாக எழுதணும் அப்படின்னா C6H5NH2 ரியாக்ட் வித் பெஞ்சாயல் குளோரைடு. C6H5 C டபுள் பாண்டு OH எழுதணும் அப்படின்னா பெஞ்சாயிக் அமிலம். இந்த OH தூக்கிட்டு ஒரு குளோரினை இங்கே ஆட் பண்ணோம் அப்படின்னா இவங்களுக்கு பேர் தான் பெஞ்சாயல் குளோரைடு. யார் முன்னிலையில் வினை நடக்கணும்? சோடியம் ஹைட்ராக்சைடு முன்னிலையில் வினை வந்து நடைபெறுது. அப்படி வினை நடைபெற்று என்ன நடக்குதுன்னு சொல்கிறாங்கன்னா, இந்த NH2 இருக்கிற ஒரு ஹைட்ரஜனும் இங்கே இருக்கிற Clலும் சேர்ந்து ஒரு HCl வெளியே போயிடுறாங்க. அப்போ இங்கே யார் மட்டும் இருப்பாங்கன்னா C6H5NH. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த கார்பன் அப்படியே இந்த நைட்ரஜன் கூட வந்து சேர்ந்திருப்பாங்க. அப்போ C டபுள் பாண்டு O C6H5 அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கும். இப்போ இந்த காம்பவுண்டுக்கு உண்டான நேம் பார்த்தோம் அப்படின்னா இவங்களை மட்டும் கட் பண்ணிட்டோம் அப்படின்னா C6H5 பென்சீன், CONH2 அமைட், பெஞ்சமைட் அப்படின்னு வரும். ஸோ இந்த பக்கங்கிற பார்ட்டை கட் பண்ணிட்டு இப்படி பார்த்தீங்கன்னா NH2னா அமீன். ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலாக இங்க பினைல் பதிலி இருக்காங்க. அப்போ N பினைல். அதுக்கப்புறம் இவங்களை கட் பண்ணிட்டீங்கன்னா C6H5 CONH2 இருந்தாங்கன்னா பெஞ்சமைட் அதை எழுதிக்கணும். இந்த ஸ்காட்டன் பவுமன் வினையெல்லாம் எலக்ட்ரான் கருக்கவர் பதிலீட்டு வினைகள் ஆகும். ஓகேங்களா? ஸோ வினை அனிலின் C6H5NH2 ரியாக்ட் வித் பெஞ்சாயல் குளோரைடு C6H5 C டபுள் பாண்ட் O Cl சோடியம் ஹைட்ராக்சைடு முன்னிலையில் வினை புரிஞ்சு பாருங்க, இங்க இருக்கிற குளோரினும் இதில் இருக்கிற ஒரு ஹைட்ரஜனும் சேர்ந்து HCl வெளியே போயிட்டு இந்த கார்பன் அப்படியே இந்த நைட்ரஜன் கூட வந்து சேர்ந்திருக்கிறாங்க. அப்போ C6H5NH C டபுள் பாண்ட் O C6H5. இந்த காம்பவுண்டுக்கு உண்டான நேம் பார்த்தோம் அப்படின்னா அமீன், NH2 அமீன். அதில் ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலாக ஒரு C6H5 பினைல் பதிலி இருக்காங்க. அப்போ N பினைல். அப்படியே இவங்களை கட் பண்ணிட்டு இங்கே மட்டும் பார்த்தோம்னா C6H5 C டபுள் பாண்ட் O NH2 இருந்தாங்கன்னா அமைடு அப்படின்னு சொல்லுவோம். CONH2 இருந்தாங்கன்னா அமைடு. இவங்க யாரு கூட சேர்ந்து இருக்கிறாங்க? பென்சீன். ரெண்டு பேரும் சேர்த்தணும் அப்படின்னா பெஞ்சமைட். பாருங்க, N பினைல் பெஞ்ச் அமைட். ஓகேங்களா? கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள வகையில் அமைஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன்.